தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அமைச்சர் சிவசங்கர் மெத்தனமாக செயல்படுகிறார் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்கொள்ள. வணக்கம் அரசி. தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இவர்கள் முக்கியமாக 6 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தமிழக அரசிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்திருக்கிறது. குறிப்பாக 8ஆம் தேதி அவர்களது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் கோரிக்கைகளை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக மெத்தனமாக செயல்படுகிறார் என்றும் குற்றம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொங்கல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் 2 வாரத்தில் பயணிக்க இருக்கின்றனர். இதனால் தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாதிப்படையக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 8ஆம் தேதி தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை என்பது காலம் தாழ்த்தி பிரச்சனையை தள்ளி போடும் யுக்தியாக இல்லாமல் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் குறைகளை அமைச்சர் சிவசங்கர் திமுக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொங்கல் பண்டிகை காலத்தில் போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாஜக சார்பில் வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவர்களது 6 முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு உதவிடும்படியும், அதே போல பொங்கல் பண்டிகையில் எந்தவித பொதுமக்களும் பாதிப்படையாமல் போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.